சமூக ரீதியில் யாரோடும் நான் பாரபட்சமாக ஒருதலை பட்சமாக இருந்து கொண்டதில்லை. ஒவ்வொரு சமுதாய அமைப்பும் தனித்தனியாக ஒரு குறியீட்டோடு வளர்ந்தால் எதிர்காலத்தில் இந்த ஒட்டுமொத்த இயக்கமும் ஒரு அரசியல் இயக்கமாக, அரசியல் அதிகாரம் படைத்த அமைப்பாக மாறிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் தனித்தனி அமைப்புகள் நடத்துகிற தம்பிமார்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டிருப்போம். அகில இந்திய பார்வர்ட் இயக்கத்தை பொறுத்தவரை தலைவர் தேவர் அவர்களுக்கு பிறகு தேவர் தேவர் மூக்கையா தேவர் என்று சொன்னாலும் அந்த இயக்கத்தினுடைய முன்பெரும் தலைவராக, அரசியல் சாணக்கியராக, எந்த ஒரு நிகழ்வையும் மிகச் சரியாக திட்டமிட்டு நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக ஏஆர் பெருமாள் அவர்கள் இருந்தார். அந்த ஏஆர் பெருமாள் அவர்களிடம் தலைவர் மூக்கையா தேவரோடு மரியாதை நிமித்தமாக விவாதங்களின் போது சற்று டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். ஆனா ஏஆர் கிட்ட நான் ஒரு செல்ல பிள்ளையா விளையாடுவேன். நான் பல வரலாறுகளை படிக்கும் போது ராமச்சந்திரன் சேவையை பற்றி படிக்க வேண்டிய பெரியாருடைய வரலாறு அப்படின்னு படிக்க வைக்கும் போது ராமச்சந்திரன் சேவையை பற்றி படிக்கணும். அந்த ராமச்சந்திரன் சேவையை படிக்கும் போது தலைவரை இவர் யாருங்க அப்படின்னு சொல்லி, அவரா உங்க அண்ணன் நகைமுக இல்ல, நகைமுக அரப்பா அவங்களுடைய தாத்தா அப்படின்னு. 1969 மூவேந்தர் பண்பாட்டு கழகம் அரசு ஊழியர்களாக சேர்ந்து உருவான ஒரு இயக்கம். அந்த மூவேந்தர் பண்பாட்டு கழகம் 70 சென்னையில முதல் மாநில மாநாட்டை நடத்துது. அதுக்கடுத்து 73 மதுரையில் 2வது மாநில மாநாட்டை நடத்துறாங்க. அந்த சமயங்களில் மூவேந்தர் பண்பாட்டு கழகத்தினுடைய இளைஞரணி பொறுப்பாளர்களாக அருமை அண்ணன் வீரசிகாமணி சூடாமணிப்பட்டியினுடைய கதிரேசன் அண்ணன் அவர்களும் நகைமுகன் அண்ணன் அவர்களும் பொறுப்பாளராக வர்றாங்க. கதிரேசன் ஏற்கனவே ஃபார்வர்ட் என்ற அமைப்புல இருந்தவர், தொடர்ந்து எங்களோட இருக்கக்கூடியவர், சிறந்த சிந்தனையாளர். ஆனா அசோக் லைலாண்ட் என்ற ஒரு தனியார் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனா அண்ணன் நகைமுகன் அரசு ஊழியராக இருந்தார். அரசு ஊழியராக இருந்துகிட்டு இந்த 2 பேரும் அடிச்ச அடி அன்னைக்கு இருக்கிற முதல்வர்களை பல நேரங்களில் தூக்கம் இல்லாம கதற விட்டுருக்கும். அந்த கதிரேசன் 1000 பாராட்டாக்கள் தான் தொடர்ந்து பயிற்சிட்டு இருந்தாங்க. 80 தேர்தல் நேரத்தில் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. முக்குளமுரசுன்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார். மாணிக்கம் என்ற பெயரை உடைய திருமணவன் முக்குளமுரசுன்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் பூர்வீக சிவகங்க, இலங்கையில் இருந்தவர். அவருக்கு அன்னைக்கு பார்வர்ட் சார்பில் அதிமுக கூட்டணியில் 6 சீட்டுன்னு பேசி முடிச்சாச்சு. சிவகங்கை சட்டமன்றமும் பேசி முடிச்சாச்சு. பேசி முடிச்சதுக்கு பின்னால வேட்பாளர் மாணிக்கம் என்ற திருமணம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதுக்கு பின்னால அந்த சீட்டை சரண்டர் பண்ணாங்க எங்க தலைவர்கள். அது பிடிக்காம அன்னைக்கு இதுல இருந்து முரண்பட்டு வெளியே வந்து தேவர் பேரவை மற்றும் சமுதாய அமைப்புகள் என்று தொடர்ந்து பயணம். இங்க மதுரைக்குள்ள வந்தா அப்படின்னு சொல்லி சொன்னா அண்ணன் ராஜபாஸ்கரும் அரப்பா தான். சென்னைன்னு எடுத்துக்கிட்டா கதிரேசனும் நகைமுகனும் தான். அவங்க என்ன அப்படின்னா அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருந்தார்கள். காத்து கிடக்கணும்ன்ற அவசியம் இல்லாமல் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வலிமை உள்ளவர்களாக, வல்லமை உள்ளவர்களாக இவர்களை அன்றைய ஆட்சியாளர்கள் எல்லாம்
இவர்கள் இருந்தார்கள், என் அண்ணன்கள் இருந்தார்கள். அதுக்கு மேல வேற என்ன வேணும்? மருதுபாண்டியரை படிச்சிருப்போம், வரலாறுல படிச்சிருப்போம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடைய இதயத்தை சுண்டி இழுக்கின்ற ஒரு வல்லமை பெற்றவர்களாக அன்று மருதுபாண்டியர்கள் இருந்தால், அந்த மருதுபாண்டியர்கள் வழிவந்த எங்களுக்கு சற்றும் குறையாத எங்கள் அண்ணன் நகைமுகம் அரப்பாவும் இந்த ஆட்சியாளர்களை விரலை விட்டு ஆக்கிக் கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க நினைக்காததுக்கு நினைச்சிருந்த ஒவ்வொரு காரியமும் செஞ்சாங்க. சென்னையில செலவைக்க முடியல, இன்னைக்கு சிவகங்கையில செலவைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு சொல்றோம். சென்னையில தேவர் செலவைக்கிறதுக்கு அவ்வளவு எளிதா முடிஞ்சதா? எத்தனை காலங்கள் அதுலதான் உட்கார்ந்துட்டு இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்துதான் சொன்னாங்க தேவரிடம் சொல்லி ஜீவோ போடணும்னு சொல்லி. அந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை மேடையிலே அறிவிக்க வைக்கிறக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அண்ணன்கள் இருந்தார்கள். அதை மறந்துட்டோம். இன்னைக்கு யாரெல்லாம் நினைச்சவங்க எல்லாம் தலைவர். வரலாறுகள் சரியா தெரிஞ்சுக்க கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை. சற்று சேர்ந்தால் போல பேச தெரிந்து விட்டால் அவர்கள் எல்லாம் தலைவர்கள். அல்லது ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்கிறவெல்லாம் தலைவர், ஒரு பால் போஸ்ட் அடிக்கக்கூடியவெல்லாம் தலைவர். எங்களுக்கெல்லாம் பெருத்த மரியாதை அவர்கள் மீது உண்டு. நான் தேவரை பத்தியோ மற்ற வேற யாரும் பேசினா கடுமையா எதிர்ப்புடைய ஆற்றக்கூடிய ஆள் தான். ஆனா அண்ணன் 2 பேரும் பேசினாங்கன்னா வெட்டி பாம்பா அடங்கிடும். அவங்களை எதிர்த்து என்ன அவங்களுடைய அருமை தெரியும், அவருடைய அருமை தெரியும். ஏன் இன்னைக்கு தம்பி இருக்கிறாரு ஜெர்மனி, அவருடைய போராட்டங்கள் குறைந்ததா? எவ்வளவு எழுச்சி! ஒரு அரசியல் ஊழியராக இருந்து கொண்டு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் சமுதாய பணியை எவ்வளவு நீர் கொண்டு இளவைக்கு செய்து கொண்டிருந்தார். அப்படியே விட்டு இருக்கோம். யார் யாரும் ஒவ்வொரு கோரிக்கைகளும் அவர்கள் வைத்த கோரிக்கைகள், ஸ்டாம்பு சசிகலா நடராஜன் வச்சு, ஜெயலலிதா வச்சு, காலிட்ட வச்சு, நைனா நாகேந்திரன் வச்சு, தமிழகத்துல அவ்வளவு பெரிய விழா ஸ்டாம்பு வெளியிடணும்னு சொல்லி செஞ்சாங்களே. நம்ம இன்னைக்கு ஒரு ஜீவோவை கூட மாத்துறதுக்கு முடியல. அவங்க நினைச்சா ஜீவோவே மாற்ற முடியும். மாத்தி நடத்துறாங்க. தலைவர் முக்கிய தேவர் மிகப்பெரிய ஆளுமையாக தலைவராக இருந்தார் என்றால் அவரோடு ஒரு ஏஆர் பெருமாள், அவரோடு ஒரு டிஎல் சசிவரன் தேவர். அங்கெல்லாம் எங்களுக்குள்ள அன்னைக்கு இந்த ஜாதி வித்தியாசம், அவரா கல்லரா மரவரா முடியறாதெல்லாம் நினைச்சு பார்த்தது இல்லை. இன்னைக்கு நம்மளை பிளவுபடுத்துறதுக்காக நம்மளை பிரிச்சு பார்க்கறாங்க. அதுல இருந்து மீண்டதுன்றதுல உள்நாட்டமும் அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதில் முனைப்பாக அண்ணன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு பகுத்தறிவு சிந்தனை இருக்கும். நாங்க பேசும்போது அந்த விவாதம் எங்களுக்குள்ள வரவே வராது. தேவரை பற்றி செய்திகளா ஏதாவது தம்பி, அது நான் அண்ணன் நகர்மோகன் அண்ணன் கூப்பிட்டதுனால, கதிரேசன் அண்ணன் கூப்பிட்டதுனால இன்னைக்கு நான் 72 வயசுன்றத இங்க வந்த பொண்ணு என்னை விட மூத்தோட அத்தா இருப்பார் அண்ணன் தான். அண்ணனே தான் கூப்பிட்டு இருந்தேன். அண்ணன் இருந்து பல நாள்ல இருந்து அண்ணன் தான் கூப்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அதை மாத்திக்கவும் இல்லை. அதை கேட்கும்போது கூட தேவர் சம்பந்தமா சில செய்திகளை சொல்லி சரியா தப்பா அப்படின்னு பேசுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். தவிர அவங்களுடைய வாதம் சில புத்தகங்கள் புதுசா வந்துடும். மீண்டும் பாண்டியர் வரலாறு தம்பி ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இதை பார்த்துட்டேனே, அதுல ஒரு வழக்கில் இருக்கிறேனே, இம்ப்ளிமெண்ட் நானும் இருக்கிறேனே. தம்பி பாலாவோட வருவாங்க, பேசுவோம். மருத்துவ நம்ம அன்னைக்கு இருக்கக்கூடிய தம்பி உள்ள இருந்தாலும் புதுமலர் பிரபாகரன், இவங்கெல்லாம் அண்ணன் உருவாக்குன ஆட்கள். அவருக்கு ஜாதி பேதம்ன்றது கிடையாது, உட்பிரிவு சண்டைன்றது நோக்கம் இல்லை. எங்கேயாவது எங்க இருக்கிறது புதுமலர் பிரபாகரன் இன்னைக்கு முத்துக்குமார் உட்கார்ந்து இருக்கிறார். எங்கேயாவது ஒரு குரூப்பா ஒரு கிளாஸ்ல குரூப் வச்சு பாடம் நடத்துவாங்க, ஒட்டுமொத்தமா வகுப்பு முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த இனம் எந்த வகையிலேயாவது முன்னேறிவிட மாட்டாவா என்பதற்காக புது புது ஆட்கள் தலைவர்களை எல்லாம் மருத்துவராக இருக்கிறது. சேதுராமன்ல இருந்து சாதாரண ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருந்த சீனிச்சாமிக்கர்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அரசியல் படுத்தி ஒரு கம்மியான தோரணையில இருந்து
இவங்களையாவது முடிஞ்சிடாதா, இந்த சமுதாயம் முன்னுக்கு வந்துடாதான்ற அபிலாசையில இன்னைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கை. இதுவும் சொன்னாங்க, இன்னைக்கு நாடு பூரா அரப்பான்னு சொல்லி சொன்னா தெரியுமே, அதோட வேற பேர் வேணும். உறவு குரல் பத்திரிகை மட்டும் இல்ல, இன்னைக்கு எந்த